இந்த வாத்தியார் இருக்கிற ஒரு எக்ஸாம் அல்ல யாருமே விட்டு அடிக்க முடியாது. அப்படிதான் ஒருத்தன் பிட்டை வாயில வச்சு எடுத்து வந்திருக்கான். நம்ம வாத்தி எப்படியே கண்டுபிடிச்சு அவரோட ஸ்கேல அந்த பையன் பின்மண்டையிலே போட்டு அந்த பிட்டை எப்படியே வெளியில எடுத்துறாரு. அப்படியே நான் டெஸ்ட் ஆரம்பிக்க போறேன், யாராவது போன் பிட் எல்லாம் வச்சிருந்தா எடுத்து கொடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பயந்துட்டே ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட போன் எடுத்து கொடுத்துறான். நம்ம டோனின்றவன் ஒண்ணுமே படிச்சு வராம வந்திருக்கான். அதனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அவனும் முடிய பிச்சு அவனோட மேஜிக்கல் பவராலே அது ஈயா மாத்திடுறான். அந்த ஈ கிட்ட எல்லா ஆன்சருமே சொல்லி நம்ம டோனி கிட்ட பறக்க விடுறான். நம்ம டோனி அந்த ஈயை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா நம்ம வாத்தி அந்த ஈயை அடிச்சு கொண்டுறாரு. அதை பார்த்த டோனி கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்க வேற ஒரு பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அந்த பொண்ணு அதுகிட்ட இருக்க மேஜிக் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேனாவை எழுத வச்சிடறான். நம்ம டோனியும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எழுதிட்டு இருக்க பேனா மேல கை வச்சு அவன் எழுதுற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். ஆனா அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த பேனால இங்க் காலி ஆயிருது. இது தெரிஞ்சுக்கிற டோனியோட மூணாவது ஃப்ரெண்டு சும்மா வேகமா ஃபிளாஷ் மாதிரி ஓடி வந்து நல்லா எழுதின பேப்பரை வச்சுட்டு அவன் பேப்பர் எடுத்துட்டு போயிடுறான். இதை பார்த்த டோனி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிட் அடிச்சு சென்டம் அடிப்பான்னு பார்த்தா வெறும் 66 மார்க் எடுத்து வச்சிருக்கான்.